Hello everyone, welcome to my channel. Like, share and subscribe my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் யூனிட் 14. I was doing past continuous and I did simple past. இந்த டாபிக் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். யூனிட் 13ல வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் மட்டும் பத்தி ரொம்ப டீடைல்டாவே கொடுத்திருந்தாங்க வித் பிக்சர்ஸோட. இதுல வந்து இன்னொரு டென்ஸும் ஆட் ஆயிருக்கு. பாஸ்ட் சிம்பிள் ரெண்டுமே பாஸ்ட்டுக்கு கீழே தான் வரும். சிம்பிள் பாஸ்ட் அண்ட் பாஸ்ட் கண்டினியூஸ். ஓகேவா? ஸோ பிக்சர்ஸ் ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்க. 4 பிக்சர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஜாக் வாஸ் ரீடிங் அ புக். செகண்ட் ஒன், த ஃபோன் rang. தேர்ட் ஒன், he stopped reading. ஃபோர்த் ஒன், he answered the phone. வாட் happened? the phone rang. ஸோ rang அப்படின்ற வேர்டு இருக்கு இல்லைங்களா? ஸோ இது வந்து சிம்பிள் பாஸ்ட். வாட் happened? phone rang. ஓகே, what was Jack doing when the phone rang? He was reading a book. ஆக்சுவலா கொஸ்டினே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸ்ல தான் கேட்டிருப்பாங்க. ஓகேவா? He was reading a book. இது வந்து எதுல இருக்கு அப்படின்னா பாஸ்ட் கண்டினியூஸ்ல இருக்கு. நேத்தே நான் உங்களுக்கு வந்து பாஸ்ட் கண்டினியூஸ்க்கு என்ன ஃபார்முலான்றது நான் சொல்லியிருந்தேன். சிங்குலர் சப்ஜெக்ட் வந்திருக்கு அப்படின்னா என்ன ஆன்சர் வரும்? சிங்குலர் சப்ஜெக்ட் வந்தது அப்படின்னா was பிளஸ் verb பிளஸ் ing. ப்ளூரல் சப்ஜெக்ட் வந்தது அப்படின்னா வேர் பிளஸ் verb பிளஸ் ing. ஆக்சுவலா இதுதான் நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, இதுதான் ஃபார்முலா. What did he do when the phone rang? He stopped reading and answered the phone. Again பாருங்க, stopped and answered the phone. இது வந்து பாஸ்ட் சிம்பிள்ல இருக்கு. என்ன டிஃபரன்ஸ் பாஸ்ட் கண்டினியூஸ்க்கும் சிம்பிள்க்கும்? ஆக்சுவலா அதுல பாத்தீங்கன்னா ing சேர்த்திருப்பாங்க அண்ட் பாஸ்ட் சிம்பிள் அப்படின்னா ed ஆட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? அதை நோட் பண்ணிக்கோங்க. Jack began reading before the phone rang. ஆக்சுவலா இங்க ரெண்டு ஆக்ஷன்ஸ் வந்து இங்க அதாவது அடுத்தடுத்து நடக்குது. Jack began reading. ரீட் பண்றது ஒரு ஆக்ஷன். பிஃபோர் த ஃபோன் ரேங். ஓகேவா? அப்ப எது வந்து ஃபர்ஸ்ட் நடந்திருக்கு? ரீடிங் ஸ்டார்ட் பண்ணது ஃபர்ஸ்ட் நடந்திருக்கு. ஓகேங்களா? ஃபோன் ரிங் பண்றது வந்து ரெண்டாவது நடந்திருக்கு. ஸோ when the phone rang he was reading. ஓகேவா? அதோட பிக்சர் தான் உங்களுக்கு இங்க வந்து டைம் லைன் மாதிரி உங்களுக்கு காமிச்சிருக்காங்க டாப்ல. ஓகேவா? he began reading, he was reading. அந்த ரீடிங் he was reading அப்படின்றது ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் வந்து கண்டினியூ ஆகுது. பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அதுதான். ஓகேவா? ஸோ அதுதான் உங்களுக்கு டைம் லைன் மாதிரி போட்டு காமிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, பாஸ்ட் சிம்பிள் அண்ட் பாஸ்ட் கண்டினியூஸ். ஆளுக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. பாஸ்ட் சிம்பிள்ல என்ன இருக்கு பாருங்க. பாஸ்ட் சிம்பிள், வாட் டிட் யூ டூ எஸ்டர்டே மார்னிங்? we played tennis. we played tennis. did you do? ஸோ கொஸ்டின் இப்படி தான் நீங்க மேக் பண்ணணும். பாஸ்ட் சிம்பிள்ல டிட் தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் மெயினா. ஓகே, we played tennis. ஸோ ஆன்சர் பாருங்க, we played ed ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதான் என்ன பாஸ்ட் சிம்பிள். the action which was already completed in the past. அதுதான் உங்களுக்கு சிம்பிள் பாஸ்ட். from 10 to 11:30. ஓகே, ஸோ பிகினிங் டைம் வந்து 10 o'clock, எண்டிங் டைம் வந்து 11:30. ஸோ we played, அவ்வளோதான் கம்ப்ளீட்டட் ஆக்ஷன். ஓகே, இங்க கீழே 3 சென்டென்ஸ் இருக்கு பாருங்க. ஜாக் ரெட் அ புக். இது வந்து நிறைய பேர் வந்து தப்பு விடுவீங்க ரீட் பண்றதுல. ஆக்சுவலா READ ரீட் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். பட் பாஸ்ட் டென்ஸ்னு வரும்போது நம்ம ரெட் அப்படின்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அதுதான் கரெக்ட் ப்ரொனன்சியேஷன். ஜாக் ரெட் அ புக் எஸ்டர்டே. ஸோ இந்த வேர்டு வந்து கீவேர்டு. எஸ்டர்டே அப்படின்றது கீவேர்டு ஃபார் பாஸ்ட் சிம்பிள். ஃப்ரம் பிகினிங் டு எண்ட். டிட் யூ வாட்ச் த ஃபிலிம் ஆன் டெலிவிஷன் லாஸ்ட் நைட்? ஸோ பாஸ்ட் டென்ஸ்ல நீங்க கொஸ்டின் மேக் பண்றீங்க அப்படின்னா டிட் வந்து நீங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட், இட் டிட் நாட் ரெயின். இது வந்து நெகட்டிவ், நாட் யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, இட் டிட் நாட் ரெயின் வைல் வி வேர் ஆன் ஹாலிடே. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். வாட் வேர் யூ டூயிங் அட் 10:30? கொஸ்டினே வந்து பாஸ்ட் கண்டினியூஸ்ல தான் இருக்கு. வி வேர் பிளேயிங் டென்னிஸ். வேர் பிளேயிங். ஓகே, அப்போ வந்து அன்பினிஷ்டு ஆக்ஷன். இது வந்து ஒரு இன்கம்ப்ளீட்டான ஒரு ஆக்ஷன். பிகினிங் 10 o'clock. எப்போ வந்து கம்ப்ளீட் பண்ணது அது வந்து கொடுக்கல. ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் பண்ணது 10 o'clock, அவ்வளோதான். இது வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது அந்த ஆக்ஷன். கீழே எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. ஜாக் வாஸ் ரீடிங் அ புக் வென் த ஃபோன் ரேங். வென் யூ வேர் யூ வாட்சிங் டெலிவிஷன் வென் ஐ ஃபோன்ட் யூ. இட் வாசன்ட் ரெய்னிங் வென் ஐ காட் அப். ஓகேங்களா? ஸோ இது கீழே பாக்ஸ்க்கு கீழே கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க.
இதையும் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? எங்க எப்ப யூஸ் பண்ணணும் என்ன அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு எக்ஸர்சைஸ் வந்து காமிக்கிறேன். ஓகேங்களா? இது வந்து எக்ஸர்சைஸ் 14.1 லுக் அட் த பிக்சர்ஸ் அண்ட் புட் த வெர்ப்ஸ் இன் த கரெக்ட் ஃபார்ம். பாஸ்ட் கன்டினியூஸ் ஆர் பாஸ்ட் சிம்பிள். உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் அவங்களே குடுத்துட்டாங்க. என்ன குடுத்துருக்கு? பாஸ்ட் சிம்பிள் இல்லன்னா பாஸ்ட் கன்டினியூஸ நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க டாபிக்லயே. ஓகே. இங்க பாருங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஃபார்முலா இப்பவே மைண்ட்ல வந்து வந்திருக்கணும். பாஸ்ட் கன்டினியூஸ்க்கு என்ன ஃபார்முலா? பாஸ்ட் சிம்பிள்க்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு. ஓகேவா? பிக்சர் பேஸ்ட் எக்ஸர்சைஸ் தான் ரீட் அவுட் பண்ணி இத பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? ஸோ இதுல இந்த இந்த லெசன்ல வந்து உங்களுக்கு மொத்தமே 2 எக்ஸர்சைஸ் தான். 14.1, 14.2 புட் த வெர்ப் இன்டு த பாஸ்ட் கன்டினியூஸ் ஆர் பாஸ்ட் சிம்பிள். இதுலயும் உங்களுக்கு ஆப்ஷன் குடுத்துட்டாங்க. ஸோ எங்க பாஸ்ட் கன்டினியூஸ் வரும், எங்க பாஸ்ட் சிம்பிள் வரும் அப்படின்றத நீங்க பார்த்து போடுங்க. ஓகேங்களா? ஸோ இதுல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் மோர் கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா அதையும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. Then I will give you more clarification about this tenses. ஓகேங்களா? Thank you for watching my video.